கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவருடைய வார்த்தைக்கு வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நான் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்தும் விதைக்கிறது குறித்தும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறித்தும் பேசி வருகிறோம். இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய டெஸ்டிமோனிஸை எங்களுக்கு அனுப்புங்க. இது ஆஸ்வாதமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். சங்கீத புஸ்தகத்திலிருந்து 138வது அதிகாரம் 2வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பரிஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். தாவீது ராஜா சங்கீதம் எழுதும் போது தாவீது ராஜா சொல்றாரு, என்ன எழுதுறாருன்னா 3 காரியங்களை சொல்றாரு. ஒன்று அவர் சொல்றாரு, உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உம்முடைய சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்க உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நிறைய நேரங்களில் ஆண்டவர் யார் என்ற ஒரு வெளிப்பாடு நம்ம பர்சனல் லைஃப்ல நமக்கு வரலன்னா நம்ம அவரை குறித்து நிறைய என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. அதனால தான் சங்கீதத்தில் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்றாரு, உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும். தாவீதுக்கு 2 விஷயம் இங்கே அவர் ஆண்டவருக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு. என்ன சொல்ற, ஆண்டவரே நீங்கள் உண்மை உள்ளவர், நீங்கள் கிருபை உள்ளவர். உண்மை உள்ளவர், இன்டெகிரிட்டின்ற அந்த விஷயம் வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு மனுஷனுடைய உண்மை வந்து அவருடைய வார்த்தையில தான் இருக்கு. உங்களுடைய கேரக்டர் என்னன்றது வந்து உங்களுடைய வார்த்தையில தான் இருக்கு. அதனால தான் இங்க பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தன்னுடைய எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் அவருடைய வார்த்தையை மேக்னிஃபை பண்ணி வச்சிருக்கிறாராம். அப்போ இன்னைக்கு பூமியில உள்ள எல்லா கிரியேஷனை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வேர்டு தான் எல்லாவற்றுக்கும் மேலாக நிற்குது. அப்ப அந்த வார்த்தை தான் அல்பா அண்ட் ஒமேகாவா இருக்கு, ஆரம்பமும் முடிவுமா இருக்கு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆரம்பமும் முடிவும் கொண்டு வருகிறதா இருக்கு. அவருடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவருடைய எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் அவருடைய வார்த்தையை அவரு மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. அந்த வார்த்தையினாலதான் ஆண்டவர் யார் என்ற வெளிப்பாடே நமக்கு தெரியும். How you know this person is integrity or not? இந்த நபர் அவர் உண்மையுள்ளவரா இல்லையான்னு எப்படி தெரியும்? முதல்ல அவருடைய வார்த்தை, 2வது அவருடைய கிரியை. அப்போ அவருடைய வார்த்தையை வந்து உண்மையுள்ள மனுஷன் என்ன பண்ணா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ உண்மையுள்ள தேவன் அவர் உண்மையுள்ளவராக தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தார். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆரம்ப நாட்கள்ல பயங்கரமா விசுவாசத்துல நம்ம வந்து இருப்போம். அப்போ நான் வந்து ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் பார்க்குறேன், சாப்பாடு இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் வர எங்களுடைய சொந்தக்காரங்களாம் அப்போ ரட்சிக்கப்படல. அவங்க வீட்டுக்கு போனால் அன்னைக்கு சண்டே ஈவினிங் நல்லா கறி குழம்பெல்லாம் இருக்கும், என்ன வேணுமோ அவங்க சாப்பிட்டுக்கலாம், யாரும் வந்து சாப்பாடெல்லாம் போடாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம், என்ன அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர், என்ன அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அவர் எங்கேயும் போய் என்ன பண்ண மாட்டார், யாருக்கு முன்னாலையும் நிற்க வைக்க மாட்டார். அப்போது வந்து நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் வந்து 2000 ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் தான் ஊழியத்துக்கு அழைச்சிங்க, இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் வந்து கறி சாப்பாடு, ஆனால் எனக்கு ஒரு முட்டை கூட இல்லை, வீட்டில் ஒரு நான்வெஜ் கூட இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு முட்டையாவது கொடுங்க அப்படின்னும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு பெரிய சாப்பாடு மட்டும் இருக்குது, முட்டை சாப்பிடணுன்னு ஆசை, ஆனால் முட்டை இல்லை, முட்டை செய்கிறதுக்கான எண்ணெயும் இல்லை. என்ன பண்ணுறது? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் பாருங்க. சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன், ஆண்டவரே நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். கரெக்டாக வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தன் கதவு தட்டுறாங்க. தட்டின உடனே கதவை திறந்து பார்த்தா அவங்க கையில் வந்து 1 டசன் முட்டை, ஒரு கப் ஆஃப் கீ, எண்ணெய் கூட இல்லை, ஒரு பெரிய பாட்டிலில் கீ கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, பிரதர் இது உங்களுக்காக கொண்டு வந்தேன்னு.
அந்த சிஸ்டரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சிஸ்டர்கிட்ட நான் அவங்க அதாவது பேசுவேன். ஆனால் அவங்க எங்கள் மினிஸ்ட்ரிக்கோ ப்ரேயருக்கோ அப்போ வரல. ஆனால் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க வந்து சொல்கிறாங்க, பிரதர் நான் கிச்சனில் வந்து வேலை செஞ்சுன்னு இருந்தேன், அதனால் என்னால் வந்து ஒரு வேலையும் செய்ய முடியல. யாரோ எனக்கு பின்னால் இருந்து சொல்லின்னுக்கிறாங்க, இந்த முட்டையை எடுத்துன்னு போய் அந்த கீ எடுத்துன்னு போய் அந்த பிரதருக்கு கொடுன்னு சொல்லின்னுக்கிறாங்க, என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அவங்க வந்து கதவு தட்டிட்டு முட்டை கீயை கொடுத்த உடனே நான் சொல்கிறேன், வேணாம் சிஸ்டர், எதுக்கு, கொண்டு போங்க, எல்லாம் இருக்குது எனக்கு அப்படின்றேன். ஏன்னா நமக்குள்ள ஊழியக்காரங்கன்ற ஒரு இது நம்மள அறியாமல் நமக்குள்ள ப்ரைடு இருக்கும் இல்லையா, ஆண்டவர் தான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அப்போ கற்றுக் கொடுக்குறாரு. அப்போது வந்து அது அவங்க சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இது பிரதர் நான் கொண்டு வரல, என்னை யாரோ புஷ் பண்ணுறாங்க, ஆண்டவர் தான் கொடுக்க சொன்னார், அதனால் இந்த முட்டையும் கீயை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன உடனே என் கண்களில் தண்ணீர். ஏன், கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆசைப்படுறது அந்த நாளில் ஒரு முட்டை வந்து பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை என்ன பண்ணார், டீச் பண்ணார். ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவர் யாருன்னு நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. ஏன், உங்கள் விசுவாசமே உங்களை பிழைக்க செய்யும். அதனால தான் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ விசுவாசம் வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குது, கர்த்தருடைய உண்மையிலிருந்து ஆரம்பிக்குது. அவர் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாக்கா பயப்பட மாட்டீங்க. இன்னொரு ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒருத்தர் இப்படியா சொன்னார், ஒரு ஊழியக்காரர், அவங்களுடைய பேரன் வந்து 3 வயசு. இவர் வந்து மெசேஜ் முடிக்கும் போது அவங்க பேரன் தூரமாக ஓடி வருவாராம். ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்ட வந்து ஜம்ப் பண்ணுவாராம். கிட்டத்தட்ட வந்து 3 வயசு பேரன் இந்த பக்கம் வந்து அந்த ஃபுல்பீட்டுக்கு ஜம்ப் பண்ணோன்னா அங்கே நடுவில் இடைவேளை இருக்குது, அந்த கேப்பில் வந்து கீழே விழுந்துடக்கூடாது. ஆனால் இந்த தாத்தா கிட்ட எவ்ரி வீக்கும் ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது தாத்தா வந்து அவரை பிடிச்சிக்குவார், அந்த ப்ரீச்சர் வந்து அவரை கட்டி பிடிச்சிக்குவாராம். ஆனால் முதல் டைம் அப்படி ஜம்ப் பண்ண ஓடி வரும்போது தாத்தா வந்து சொல்கிறாராம், நீ வந்து ஜம்ப் பண்ணுப்பான்னு சொல்லும் போது அவன் வந்து சொல்கிறான்னா, தாத்தா ஜம்ப் பண்ணால் நான் விழுந்துருவேன், நான் இருக்கிறேன், நீ ஜம்ப் பண்ணும் போது இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, எப்படி நான் ஜம்ப் பண்ணுவேன். அப்போ தாத்தா சொன்னா, நான் உனக்காக கொஞ்சம் நான் முன்னால் வரேன் அப்படின்னாரான். இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்தோடனே நீ கொஞ்சம் முன்னால் வா அப்படின்னாரான். அப்படியே அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய தைரியத்தை என்ன பண்ணார், தாத்தா வந்து அவனுக்குள்ளே ஊற்றுவித்தார். அப்படி அவன் முதல் டைம் வரும்போது கண்ணை மூடின்னு ஜம்ப் பண்ணிட்டானான். ஜம்ப் பண்ண உடனே தாத்தா வந்து பிடிச்சிக்கினாரான். அப்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு, தாத்தா நம்மளை கீழே விட்டுற மாட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ சண்டே சர்வீஸ் முடித்த உடனேயே தாத்தா அந்த இடத்துல நிற்கிறதுக்கு முன்னாடியே பேரன் ஓடி வந்து குதிக்கிறாரு. ஏன்னாக்கா அவருக்கு நல்லா தெரியும், என் தாத்தா என்னை கீழே விட்டுற மாட்டான். இப்போ அவர் சொல்கிறாரு, டைமிங் நான் மிஸ் பண்ணுறக்கூடாது, அவன் குதிக்கிறதுக்குள்ளே நான் அவனை பிடிச்சிடணும், நான் ரெடியாக இருக்கிறேன். அப்போது அந்த ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு, அந்த பேரனுக்குள்ள இவர் என்ன பண்ணார், உண்மை உள்ளவரா இவர் அவர் அங்கே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். நம்ம ஆண்டவரும் அப்படிதாங்க. நம்ம ஆண்டவர் நம்ம வந்து இதை செய்யின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுறவரார் அல்ல. நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு நம்ம கீழே விழுந்துட்ட பிறகு அடிப்பட்ட பிறகு ஐயோ அப்படி ஆயிடுச்சான்னு சொல்ல மாட்டாரு. நீ குதிக்க ஆயத்தமா இருக்கும் போதே அவருடைய கரங்கள் உன்னை தாங்க ஆயத்தமா. அதனால பயப்படாதீங்க. ஆண்டவர் உண்மையுள்ளவரா இல்லையான்ற கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுடைய சிந்தைக்கு உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதீங்க. இதை நான் சொன்ன உடனே யூடியூப்ல முடிச்சு நினைச்சு போயிடாதீங்க, இது வசனம் இது. ஸோ இந்த வசனத்துல தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் ஆத்மாவே. அப்பனா அவருடைய ஆத்மாக்கே அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்மாவே, என் சோல் என்ன பண்ணு, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாத, அவர் செய்த நன்மைகளை மறவாத. ஏன், அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. சில நேரம் நம்முடைய ஃப்ளஷ் தான் நமக்கு எனிமி, நம்முடைய தாட்ஸ் தான் நமக்கு எனிமி. தாட்ஸ் என்ன வேணா வரலாம், ஆனா வேர்டு நம்ம வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய எண்ணம் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சிறைப்படுத்த முடியாது. சில நேரம் எண்ணங்கள் வந்து அலமோதும், அதை வார்த்தையா நம்ம வாயில வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியும், வாயை மூட முடியும். அதனாலதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி கோபமா திட்டணும்னு நினைக்கிற நேரத்துல வாயை பொத்திக்கங்க, நல்லது. அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்,
உங்க எண்ணங்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு தெளிந்த ஒரு ஒரு நீரூற்றுல போய் நீங்க நல்லா அதை வந்து தண்ணியை கலக்கி விட்டு பாருங்க, அதுல இருந்து என்ன வராது, நல்ல தண்ணி வராது. ஏன்னா அந்த நீரூற்று ஃபுல்லா மண்ணுனால என்ன இருக்கும், நல்ல தண்ணி கூட கலங்கி இருக்கும். அப்படி கலங்கி இருக்கிற நேரத்துல அதுல எடுத்து குடிச்சா என்னவா இருக்கும், அது மண்ணுள்ளதா தான் இருக்கும். அதே போலதான் நீங்க வந்து உங்களுடைய தாட்ஸ் வந்து அலமோதும் போது, உங்க தாட்ஸ் வந்து உங்களுக்கு கூட போராடும் போது, கர்த்தர் எப்படிப்பட்டவரோ என்று உங்களுக்கே ஒரு கேள்வி வரும்போது அமைதியா இருங்க. அவர் செய்த நன்மைகளை தியானம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை தியானம் பண்ணுங்க. ஆத்துமாவுக்கு சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க ஆத்துமாக்கு நீங்களே சொல்லுங்க. 2 விஷயம்தான், ஒன்னு பயம், இன்னொன்னு விசுவாசம். பயம் வந்து என்ன ஆகும், நம்மளை சுத்தி எப்பவுமே நெகட்டிவ் வேர்ட்ஸுங்களை பேசுறதுனால, எம்டி வேர்ட்ஸுங்களை பேசுறதுனால எப்பவுமே நம்மளுடைய பயம் என்ன பண்ணுது, நம்முடைய விசுவாசத்தை தடை செய்கிறதா இருக்கிறது. அப்போ பயம் வந்து என்ன பண்ணாது. இப்ப இந்த பேரனுக்குள்ள முதல்ல என்ன இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஐயோ நான் குதிச்சேன்னா கீழே விழுந்துருவனோ, தாத்தா பிடிப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா அவன் கண்ணை மூடி என்ன பண்ணிட்டான், தாத்தா இருக்கிறாரு பிடிச்சிருவாருன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணான். அந்த ஒரு ஜம்ப்ல தாத்தாவுடைய அந்த தாத்தா பிடிச்சது நிமித்தம் அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, ஒரு நிச்சயம் வந்துச்சு, என் தாத்தா என்னை கீழே விட மாட்டாருன்னு. அதே போலதான் நமக்குள்ள இருக்கிற பயம் என்ற அந்த ஒரு சிந்தைய, அந்த ஒரு தாட்டை நம்ம எடுத்து போட்டுட்டு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவர், நான் அவரை நம்பி இதுல குதிக்கிறேன், என்னை கீழே போட மாட்டாரு, என் பேரை பெருமைப்படுத்துவாரு, என் தலையை நிமிர செய்வாரு, என் ஆசீர்வாதமா மாற்றுவாரு அப்படின்னு நீங்க விசுவாசத்துல நீங்க உங்க விசுவாச கிரியை செஞ்சு பாருங்க. அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார், அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். என்னால அந்த மாதிரி நிறைய ஸ்டோரியை சொல்ல முடியும். கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதுக்கு நிறைய ஸ்டோரியை சொல்ல முடியும். ஒரு டைம் நான் வந்து சுத்தமா மினிஸ்ட்ரிக்கு காசு இல்லை, நாளைக்கு காலையில வந்து மினிஸ்ட்ரிக்கான காசு வேணும். அப்பெல்லாம் நிறைய நாங்கள் பாஸ்டர் ஃபெலோஷிப் பண்ணுவோம். பாஸ்டர் ஃபெலோஷிப் பண்ணும்போது அப்போல்லாம் 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபாலாம் மீட்டிங் செலவாகும். மறுநாள் எனக்கு வந்து தேவை இருக்குது. எல்லா பாஸ்டருக்கும் நான் வேர்டு கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி தரோம், கிறிஸ்மஸ் டைம் ட்ரெஸ் வாங்கி தரோம், ப்ரோக்ராம் பண்ணுறோன்ட்டு. கையில் 5000 ரூபா தான் இருக்குது. ஆனால் தேவை வந்து 1.25 லட்ச ரூபா. ஜெபம் பண்ணுறேன், 100 உண்மை உள்ளவர், நீங்கள் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அன்னைக்கு பசியாக இருக்கும்போது எனக்கு முட்டையை கொடுத்தீங்க, பசியாக இருக்கும்போது என் தேவைகளை சந்திச்சிங்க. இன்னைக்கும் இந்த ஊழியக்காரங்களுக்கு தேவையை சந்திக்க நீங்கள் போதுமானவர். நான் விசுவாசிக்கிறேன், யார்கிட்டே நான் போக மாட்டேன்னு. ஆண்டவர் வித்தின் மறுநாள் மீட்டிங்னா இன்னைக்கு ஈவினிங்கு பேங்க்ல அந்த எல்லா பணத்தையும் ஆண்டு சந்திச்சாங்க. எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். விசுவாசம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அவர் நல்லவர் என்பதை ருசித்துட்டீங்கன்னாக்கா எதை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா பயம்தான் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரியா இருக்கு. பயம் வந்து எம்டி வேர்ட்ஸ்னால வரும். பயம் வந்து நம்ம விசுவாச முயற்சியை செய்யாத இருக்கிறதுனால வரும். விசுவாசம் நமக்குள்ள எப்படி வரும், விசுவாசம் வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை தியானம் பண்றதுனால வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது வந்து அவருடைய சகோதரர்கள்லாம் மிலிட்ரி மேன். ஆனா ஆண்டவர் தாவீது வந்து ஆடு மேய்க்கிறவர். சாமுவேலை வந்து அவங்க அப்பா ஈசா உடைய வீட்டுக்கு அனுப்புறாரு. சாமுவேல் வந்து இப்போ ராஜாவா அபிஷேகம் பண்ணோம், இந்த 7 பேர்ல யாரையாவது ஒருத்தரை அபிஷேகம் பண்ணோம். அவர் போயிட்டு போகும்போதே சொல்லியிருக்கலாம்ல, தாவீது தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் ஆண்டவர். ஆனா அப்படி சொல்ல, ஆண்டவர் அங்க போன உடனே, அந்த வீட்டுல போன உடனே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஒருத்தர் மேல கை வைக்கிறார். ஒருத்தர் மேல கை வச்சாலும் அனுசுறாரு, இவரு இல்லைன்னு எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா கேட்கிறாரு, வேற யாராவது உங்க வீட்டுல இருக்கிறாங்களா? அப்போதோ அவங்க அப்பாவே சொல்றாரு, ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அவன் ஆடுதான் மேய்ச்சினுக்கிறான். அவன் வந்து இராணுவத்துக்கு என்ன இல்லை, அவனுடைய பலசாலியும் இல்லை, அவனுக்கு உடம்பும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவனுக்கான ஒரு தோற்றமும் கிடையாது. அவன் ராஜாவாகிறதுக்கான ஒரு தோற்றமோ ஒரு பாடியோ ஒரு ஃபிட்னஸோ இல்லை அவன் படிப்போ எதுவுமே கிடையாது. அவன் ஒண்ணுக்கு தான் ஃபிட், என்ன ஆடு மேய்க்கிறதுக்கு ஃபிட். அதனாலதான் அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கான் அப்படின்னு போது சாமுவேல் சொல்றாரு. அவரை கூப்பிடு, பெரிய தீர்க்கதரிசி, பெரிய பாஸ்டர், இப்போ என்ன பண்றாரு, ஆடு மேய்க்கிறவனுக்காக வெயிட் பண்ணுகிறாரு. ஏன்னா அந்த ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தாரு. தாவீதுக்கு தெரியும். அதனாலதான் தாவீது வந்து
வனாந்தரத்துல இருக்கும் போதும் அவர் என்ன பண்ணாரு, அவர் தேவனை துதித்து பாடினாரு. சங்கீதத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். தாவீது ஆடு மேய்க்கும் போது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு அவரு எழுதுறதெல்லாம் எங்க இருந்து அந்த வெளிப்பாடு வந்தது? அவர் வனாந்தரத்துல இருக்கும் போதுதான் கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தார் என்பதை அவர் ருசித்து இருக்கிறார். அப்ப தாவீது வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவனைதான் என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், இவன் தான் நான் தெரிந்து கொண்டுதான் நான் பாத்திரம், இவனை நீ அபிஷேகம் பண்ண. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான ப்ரொமோஷன், உங்களுக்கான ஆசீர்வாதம் வெயிட் பண்ணும். நீங்க உங்களை கூப்பிட்டு உங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிப்பான். நான் உங்களோடு கூட பேசினிருக்கிறது நம்முடைய உண்மையை பேசல, கர்த்தருடைய உண்மையை பேசுறேன். கர்த்தருடைய உண்மை நம்ம வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யனா, அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் அது ஒளியாததும் மாறாததுமா இருக்கு. அவர் சொன்னா அவர் செய்கிற தேவன். மனுஷன் நிறைய வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனா மனுஷன் சொல்ற வார்த்தைகள் ப்ராமிஸ்ல ஒரு நாள் மறந்துடுவாங்க, மாறிடுவாங்க, இல்ல அது அந்த மனுஷனே இல்லாம போயிடுவார். ஆனா கர்த்தர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னா செய்கிற தேவன். ஆனா அவருடைய உண்மையை நம்ம என்ன பண்ணோம், நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும். அவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் அவர் சொன்னா அவர் நிச்சயமா செய்வார். தாவீதுக்கு அதான் தாவீது அந்த உண்மை எப்படி நம்ம வாழ்க்கை அந்த விசுவாசத்தை நம்ம கொண்டு வர முடியும்னாக்கா, தாவீது அரசனா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அடுத்து அவங்க அண்ணாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, பேட்டில் ஃபீல்ட்ல வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்க. தாவீது அரசன் ஆக்குறதுக்கு இதுவரைக்கும் இஸ்ரவேல்ல நடக்காத ஒரு சிஸ்டம் ஆண்டவர் தாவீதுக்காக ஏற்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு சண்டையும் ஒரு மனுஷனை வச்சு சண்டை தீர்மானம் பண்ணதே கிடையாது. ஏன், அந்த ராஜ்யமும் ஒரு ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யமும் சேர்ந்துதான் யுத்தம் பண்ணும். அரசனும் அவன் கூட இருக்கிறவங்களாம் தான் யுத்தம் பண்ணுவாங்க. ஆனா முதல் முறையா இங்க நம்ம பார்க்கிறோம், நம்ம கோலியாத் என்ற ஒரு மனுஷனா பண்றான், முழு இஸ்ரவேலை 40 நாள் கலங்கடிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை ஆண்டவனா பண்றாரு, அந்த இடத்துல அனுமதிக்கிறார். ஏன், உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்னா, கர்த்தரை நீங்க ருசித்து பார்த்துருப்பீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களை அழைத்த அழைப்பை, உங்க மேல இருக்கிறதான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை அதை யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டை கர்த்தரே அவர் ஓபன் பண்றவரா இருக்கிறார். உங்க மேல என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ, என்ன அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதுக்கான ப்ரமோஷனை, அதுக்கான ஃபீல்டை ஆண்டவரே ஏற்படுத்துறவரா இருக்கிறாரு. ஆனா அப்படி அவர் ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவா நம்ம எப்பவுமே பேசக்கூடாது, எப்பவுமே நம்ம அவிசுவாசமா பேசக்கூடாது, சந்தேகமா பேசக்கூடாது. நம்ம எப்பவுமே கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம தியானிக்கிறவர்களா இருக்கணும். இந்த இடத்துல தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வருது. தாவீது அவங்க அண்ணாங்களை பார்க்க சாப்பாடு கொடுக்க வராரு. உடனே அவங்க அண்ணாங்க சொல்றாங்க, உனக்கு என்ன எங்க வேலை அப்படின்னும் போது தாவீதுக்குள்ள என்ன நடக்குது, அந்த கோலியாத்தை பார்க்கிறாரு. பார்த்து சொல்றாரு, விருத்த சேதனம் பண்ணாத இவன் எம்மாத்திரம், இவன் செத்த நாய்க்கு சமானம்ன்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சவுல் ராஜா கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, ஒரு நாள் எங்க அப்பாவுடைய ஆடை நான் மேய்ச்சின்னு இருந்தேன். அந்த இடத்துல என்ன ஆச்சு, சிங்கமும் கரடியும் வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்தும் கரடி கிட்ட இருந்தும் நான் என்ன பண்ணேன், ஆடை நான் தப்பிச்சு கொண்டு வந்தேன். அப்படின்னா என்ன, அவங்க அப்பாவுடைய ஆடை மேய்க்கும் போது ஒரு ஆடு கூட சிங்கத்து வாயில பலியாக அவர் வீட்டுல, யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆடு இருந்துச்சு. ஒரு சிங்கம் ஒரு ஆடு கடிச்சிருக்குனாக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கம் கடிக்கிற புடி எப்படி இருக்கும்னா, அது இங்கதான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ரத்தத்தை தான் அது உரியும். ரத்தம் உறிஞ்சு அதுக்கப்புறம் உயிர் போன பிறகுதான் அது கீழே போடும். அப்படி ஒரு சிங்கம் ஒரு ஆடை பிடிச்சிருக்கும் போது தாவீது சொல்றாரு, நான் போய் சிங்கத்துக்கிட்ட இருந்து அந்த ஆடை தப்பு வச்சேன்றாரு. அப்படின்னா என்ன, அந்த ஆடுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதுக்கு அவர் அங்க போனாரு. ஏன், இது என்னுடையது இல்லை, எங்க அப்பாவுடையது, இதை நான் உண்மையா பாதுகாக்கணும். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து என்னுடைய தேவன் என்ன தப்பு வைப்பாரு, இந்த ஆட்டை மீட்கிறதுக்கு என்ன தப்பு வைப்பாரு. அப்ப சொல்றாரு, இந்த இவ்வளவு பெரிய சிங்கத்துக்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், என் ஆடை நான் தப்பு வச்சுட்டேன். ஆனா விருத்த சேதம் பண்ணாத இவன் எம்மாத்திரம், இவனை நிச்சயமா தேவன் என் கையில ஒப்பு கொடுப்பாரு. உங்களுடைய பெரிய பேட்டலுக்கு முன்னாடி உங்களுடைய சின்ன பேட்டல் எப்பவுமே என்ன பண்ணும், பெரிய பேட்டல்ல வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கு. அப்போ உங்களுடைய சின்ன ஒரு அற்புதங்கள் தான், ஆண்டவர் செய்த சின்ன சின்ன அற்புதங்கள் தான் உங்களுக்கு பெரிய போராட்டத்துல ஒரு வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்குது.
அதனாலதான் ஆண்டவர் செய்யறதான சின்ன சின்ன நன்மைகள் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அதை நம்ம தியானிக்கணும், ஆத்மாவை பார்த்து சொல்லணும். அங்க வந்து சவுல பாதி சொல்றாரு, கரடி கிட்ட இருந்து சிங்கத்துக்கிட்ட இருந்து என் ஆடை தப்புவித்த தேவன் இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத் கிட்ட இருந்து தப்புவிப்பாரு, இவன் எம்மாத்திரன்னு சொல்லி தாவீது தைரியமா சொல்றாரு. தாவீது கையில இருந்த ஒரு கல்லுனால கோலியாத் கீழே விழுவானா? யோசிச்சு பாருங்க. 5 கல் எடுத்துன்னு போறாரு, ஆனா ஒரு கல்லுலே கோலியாத் கீழே விழுறாரு. அப்போ அந்த கல்லு அந்த கல்லுனால அவன் கீழே விழல, தாவீதுக்குள்ள இருந்ததான விசுவாசம், தாவீதுக்குள்ள இருந்ததான தேவன் மேல இருந்த உண்மை. இந்த தேவன் உண்மை உள்ளவர், என் பேரை பெருமைப்படுத்துவாரு, என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு, இந்த கோலியாத்தை என் கையில ஒப்பு கொடுப்பார் என்ற விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அந்த விசுவாசத்துல சொல்லட்டி அடிக்கிறான். அடிச்ச உடனே அந்த இடத்துல கோலியாத்து கீழே விழுறான். இன்னைக்கு கூட உங்களுடைய பேட்டில் ஃபீல்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பயப்படாதீங்க. உங்களுடைய மலை எவ்வளவு பெருசா இருக்குன்னு பயப்படாதீங்க. நீங்க சந்தேகப்படாம பயப்படாம கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, இந்த நன்மைகள் எல்லாம் நீங்க எனக்கு உண்மை உள்ளவரா இருந்திருக்கீங்க, அந்த உண்மையை நான் நினைச்சு உங்களை ஸ்தோத்திரம் பண்றேனுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பயமும் சந்தேகமும் வெளியே போவோம், விசுவாசம் இன்னும் உங்களுக்கு பெருக செய்யும். அப்புறம் உங்களுடைய விசுவாசத்துக்கு நான் எப்பயுமே சொல்றதுதான், நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா டீச் பண்றேன், ஆனா விசுவாசத்தினுடைய அடிப்படை என்ன? கர்த்தருடைய வாக்கு தத்தம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை மேலதான் நமக்கு விசுவாசமே வருது. தாவீதுக்கு பத்தி சொன்னேன், ஆபிரகாமை பத்தி நம்ம பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், பவுல் எழுதுறாரு, ஆபிரகாம் வந்து தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாமல் தேவன் தனக்கு பிள்ளைய கொடுப்பாரு, அவர் பேரை பெருமைப்படுத்துவாரு, பெரிய ஜாதி ஆக்குவாருன்னு ஆண்டவர் ஆபிரகாம் ப்ராமிஸ் பண்ணும் போது பைபிள் சொல்லுது, தன்னிலும் பெரியவர் இல்லாததுனால தன் பேரில் தானே ஆணையிட்டார். ஆணையிட்டார்னா என்ன? வாக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் இது உங்களுக்கு புரியாம சொன்னா ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம், என்னை விட பெரியவர் யாருமே கிடையாது, நான் சொல்றேன், நான் என்னுடைய வாக்கு கொடுக்குறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு ஆண்டவர். அப்போ அவருடைய வார்த்தை தான் அவருடைய உண்மையா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அவருடைய அந்த வார்த்தையில நம்ம பெற்றுக்கொண்டதான அனுபவங்கள், நன்மைகள், இதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லினே இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் புதிதாக்கப்படுகிறதா இருக்கிறது. விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா நம்ம மாறுறோம். இங்க கூட நம்ம பார்க்கிறோம், 12 பேரை மோசே என்ன பண்றாரு? வேவு பார்க்க, என்னாகும் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. அப்போ 12 பேர் வேவு பார்க்கறதுக்கு போறாங்க. வேவு பார்க்க போய் தேசத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு மோசே கிட்ட திருப்பி ரிசல்ட் பதில் கொடுக்குறாங்க. மோசே கேட்கிறாரு, நம்ம போய் அதை சுதந்திரிக்கிறதுக்கு முடியுமா, அந்த தேசத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியுமான்னு போது 10 பேர் சொல்றாங்க, அந்த ஜனங்க ராட்சச ஜனங்களா இருக்காங்க, ராட்சசரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு முன்னால நம்ம எல்லாம் பூச்சி மாதிரி இருக்கிறோம், அவங்களாம் பெரிய ராட்சசரா இருக்காங்கன்னு. ஆனா அதுல 2 பேர் மட்டும் வேற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாரு? யோசுவாவும் காலேபும். அவங்க சொல்றாங்க, அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம். பைபிள் சொல்லுது, அவங்க வேற ஆவியுடையவர்களா இருந்தாங்க, அவங்க விசுவாச ஆவியுடையவர்களா இருந்தாங்க. அவங்க மோசையை பார்த்து சொல்றாங்க, அதை போய் எளிதாய் சுதந்திரிக்கலாம். யாரு பயந்து யாரு சந்தேகப்பட்டாங்களோ அவங்க கானான்குள்ள போவே கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க கானான்குள்ள போவே கிடையாது. ஆரம்பத்திலே அவங்க என்ன பண்ணாங்க? செங்கடலை பிளந்து வெளியே வந்த உடனேயே அவங்க என்ன பண்ணாங்க? மாராவின் தண்ணீரிடத்துல போய் முறுமுறுத்தாங்க. நாங்க கசப்பு தண்ணி குடிக்க வாங்க வந்தோம், நாங்க அங்க இருந்திருந்தா எங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்குமாக்கும், எல்லாமே நல்லா இருக்குமா, இங்க நாங்க வனாந்தரத்துல செத்து போறதுக்கு மோசே எங்களை கொண்டு வந்தேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆண்டவரை துக்கப்படுத்தினாங்க. அப்பயும் அவங்க ஆண்டவரை சந்தேகப்பட்டாங்க. பாருங்க, சந்தேகமும் அவிசுவாசமும் பயமும் உங்களுக்கு வைத்திருக்கிற ப்ராமிஸை உங்களால சுதந்திரிக்க வைக்காது. ஆனா அதுக்கு பதில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அவங்க அந்த இடத்துல நின்று எனக்கு என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கசப்பு தண்ணி இது இல்லை அது இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் அவங்க ஒரு நிமிஷம் அவங்க எப்படி அந்த சிவந்த சமுத்திரத்தை திறந்து அதுல நடுவுல வரும்போது வேதம் சொல்லுது, அவங்க ஆடி பாடி
கர்த்தரை துதித்தார்கள் பைபிள் சொல்லுது, அவரை கொண்டாடினார்கள் பைபிள் சொல்லுது. அப்ப அந்த கொண்டாட்டத்தை அவங்க நினைச்சு பார்த்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அவ்வளவு பெரிய செங்கடலே ஆண்டவர் பிளந்தாரு, அவ்வளவு பெரிய பார்வோனுடைய ரதத்தையே கவிழ்த்து போட்டாரு, இந்த மாறாய மாத்திரம் என் தேவன் இந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து துதி வந்திருக்கும். ஆனா அவங்க வாயில துதி வரல, அதுக்கு பதில் என்ன வந்துச்சு? முறுமுறுப்பு வந்துச்சு. முறுமுறுக்கிற ஜனங்க ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன், தயவு செய்து கசப்பான வார்த்தைகளை பேசாதீங்க, கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக அதையே தியானம் பண்ணாதீங்க, கசப்பான ஜனங்களை குறித்து பொறாமப்படாதீங்க. எனக்கு ஒரு விஷயம் பைபிள் ஞாபகம் வருது. நான் இந்த செய்தியை ஜாய்ஸ் மேயர் அவங்க பேச கேட்டிருக்கேன். அவங்க இப்படியா சொன்னாங்க, ஆண்டவர் நோவாவுக்கு வாக்கு பண்ணும்போது என்ன பண்ணார்? அவர் ரெயின்போ கொடுத்தாரு. ரெயின்போ கொடுத்து சொன்னாரு, நான் இந்த ரெயின்போவை பார்க்கும் போதெல்லாம் உன் கூட பண்ண உடன்படிக்கைய நான் நினைவு கொள்ளுவேன், நான் தண்ணியில என்ன பண்ண மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன். ஆனா அதே ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? உன்னுடைய பிள்ளை 8ஆம் நாள்ல என்ன பண்ணப்படணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணும். எந்த உடன்படிக்கை ரொம்ப ஈஸியா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ரெயின்போ பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்குமா? 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்றது ஈஸியா இருக்கும்? நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கும் அப்படிதான். இன்னொருத்தவங்களுடைய பிளஸிங்கை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். அவங்களுக்கு என்ன ரெயின்போ மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அவங்களுக்கு வழியே கிடையாது, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, அவங்க நல்லாகிறாங்க, ஆண்டவர் எவ்வளோ ஈஸியா அவங்கள பிளஸ் பண்ணிட்டாரு, ரெயின்போவை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ மதுரமா சந்தோஷமா இருக்கு. ஆனா 8ஆம் நாள்ல குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்றதுன்றது அது வழி எவ்வளோ கஷ்டமானது. ஆனா அப்படிதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? உடன்படிக்கை பண்ணாரு. ஏன்? ஆண்டவருக்கு அப்படிதான் ஆண்டவர் கத்து கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ரெயின்போ போல இல்லாம மாம்சத்துல பண்ணதான உடன்படிக்கை போல உங்களுக்கு சில நேரம் உங்க விசுவாசம் அப்படி ஒரு சேலஞ்சுக்குள்ள போகுதுனாக்கா, ஏண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் நீங்க நினைப்பீங்கன்னா, அதுக்கு பதில் ஆண்டவர் இந்த வழியை காட்டிலும் எனக்கு கொடுக்கிறதான ஒரு மேலானது நீங்க தியானம் பண்ணி பாருங்க. நோவாவை கூட மறந்துட்டாங்க, ஆனா விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்பதை மறக்க கிடையாது. வேதத்துல அநேக இடத்துல நம்ம ஆபிரகாமை கொடுத்து பார்க்கிறோம். ஏன்? ஆண்டவர் அவரோடு பண்ண உடன்படிக்கையா இருந்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஈஸியா கிடைக்கிறத யோசிக்காதீங்க. அது எவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்தாலும், அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவருடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டியோட வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ பண்ணாரா? அதை மட்டும் நீங்க தியானம் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு அதான் ஆண்டவர் சொன்னாரு, வெளியே வா, வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு. நீங்க எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, பயம் வருதோ, குழந்தை வராதா, என் சாராக்கு குழந்தை வராதா, எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்ற கேள்வியெல்லாம் உனக்கு வரும்போது வெளியே வா, வானத்தை பாரு, பார்த்த உடனே சொல்லு, இதான் ஈசாக்கு, இதான் யாக்கோபு, இதான் 12 கோத்திரம். உன் விசுவாசத்தை என்ன பண்ணு? வார்த்தையினால பெருகப்படும். அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான். நமக்கு எப்பெல்லாம் பயம் சந்தேகம் வருதோ, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. இந்த வார்த்தை தான் நம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் ஆண்டவர் மேல மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ அதுதான் நம்முடைய நிச்சயம். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை தியானம் பண்ணுங்க. பயத்தை சந்தேகத்தை வெளியே போடுங்க. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல அநேக விசுவாச பட்டியல் இருக்கு. ஆனா கடைசியா பவுல் முடிக்கிறாரு, எல்லாருடைய பட்டியலை காட்டிலும் விசுவாசத்தை உனக்குள்ள தொடக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதை முடிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உத்துப்பார், அவரை நோக்கிப்பார். அப்ப என்ன உங்க பிரச்சனையா இருந்தாலும், என்ன மழையா இருந்தாலும், என்ன சந்தேகமா இருந்தாலும், அவருடைய வார்த்தை சொல்லியும் செய்யாதிருப்பாரா? நிச்சயமா செய்வார். அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. 100க்கு அதிபதி ஒருத்தர் மத்தேயு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி ஒருத்தர் என்ன பண்றாரு? இயேசுவிடத்துல சொல்றாரு, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், நீங்க அவனை சுத்தமாக்குங்கன்னு சொல்றாரு. அப்ப இயேசு சொல்றாரு, நான் அவனை சுத்தமாக்குவேன். அதுக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்னாரு, ஆண்டவரே நீங்க வர தேவையில்லை, உங்களுடைய ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரனை சுத்தமாக்கு. ஏன் இதை கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்றாரு. ஆச்சரியப்படுறாரு. இயேசு கிறிஸ்து
அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. அப்பனா இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த அதிகாரத்தை தியானம் பண்ணியிருக்கிறாரு. வார்த்தைக்கு பின்னால இருக்கிற பவரை அவர் மெடிடேட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் 100க்கு அதிபதியா இருக்கிறேன், என் கீழே 100 பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தனை வானா வரான், போனா போறான், உட்காரனா உட்காடுறான், நான் என்ன சொல்றானோ செய்யறான். அப்ப என் வார்த்தையில என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதே போலதான் நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல என்ன சொன்னாலும், அது வியாதியா இருந்தாலும், மரணமா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, எப்படி நான் ஒருத்தனை வான்னு சொல்ற போது அவன் வரானோ, அதே மாதிரி நீங்க சொல்லும் போது அந்த வேலைக்காரன் சுஸ்தமாவான். பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டுட் த பவர் ஆஃப் த அத்தாரிட்டி. அந்த வல்லமைக்கு, அந்த அதிகாரத்துக்கு பின்னால இருக்கிற வல்லமையை நான் புரிந்து இருக்கிறேன், வார்த்தைக்கு பின்னால இருக்கிற வல்லமை நான் புரிந்து இருக்கிறேன்னு அவன் 100க்கு அதிபதி இயேசு கிட்ட சொல்றான். அதை தான் ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு. இஸ்ரவேல்ல கூட இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இல்லையே, விசுவாசம் இல்லையே, ஆனா இந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கேன்னு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உங்க விசுவாசத்தை பிறக்கவும், அதுல நீங்க பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு தான் உங்களுக்கு தேவை. அப்போ அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வரும்? அவர் செய்த எல்லா நன்மைகளை தியானம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நல்லவர், எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கீங்க, நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளை நான் என்ன பண்றேன்? மெடிடேட் பண்றேன். எப்பெல்லாம் பிசாசு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை ரைஸ் பண்றானோ, ஆண்டவர் சொன்னாரா, ஆண்டவர் இதை செய்வாரா, நடக்குமா, அப்பெல்லாம் ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல, உங்க சிந்தையில ரைஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தெளிவான பதில் இல்லைன்னா அமைதியா இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாது, அமைதியா இருக்கு. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை பலப்படுத்துங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள ரேமாவை கொண்டு வருவார், வெளிப்பாடை கொண்டு வருவார். அந்த வெளிப்பாடு நீங்க பிசாசனுடைய எல்லா எண்ணங்கள் மீது பேசும்போது, உங்க எண்ணங்களை பார்த்து பேசும்போது, அந்த வெளிப்பாடு உங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. அவர் அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் உங்க மேல சொன்ன வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.